Good morning students. Last class நம்ம immune system என்னென்ன immune organs இருக்கு, primary lymphoid organs என்ன, secondary lymphoid organs என்ன, அதுக்கப்புறம் cells of the immune system எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த பார்க்கக்கூடியது இம்யூனாலஜியில் ஆன்டிஜன்னா என்ன, ஆன்டிபாடினா என்ன, ரொம்ப முக்கியமானது. எதிர்பொருள் எதிர் உயிரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஆன்டிஜன் அப்படின்னா எதிர் உயிரி, ஆன்டிபாடி அப்படின்னா எதிர்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடி ஆன்டிஜன் எதிர் உயிரி எதிர்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வாட் இஸ் ஆன்டிஜன். வாட் இஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. The term antigen denoted by Ag. Antigen எப்படி சொல்றோம், Ag அப்படின்னு கொடுக்கிறோம். It is used for the two senses. அதாவது the term antigen அப்படிங்கறத பார்த்தோம்னா ரெண்டு சென்ஸ், டூ சென்சஸ் சொல்றாங்க. First one, a molecule which generate an immune response is called antigen. என்னன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஆன்டிஜன் ரெண்டு சென்ஸ் இருக்கு சொல்லலாம். ஆன்டிஜன் a molecule which generate an immune response, ஒரு பொருள் ஒரு மூலக்கூறு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுச்சா, that is called as antigen அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பொருளை ஆக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்றது. அடுத்து இன்னொன்று பார்த்தா செகண்ட் சென்ஸ்னா a molecule which reacts with antibodies. a molecule which react with antibodies, ஆன்டிபாடியோட ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த மாலிகுல் பேர் இன்னொன்னு சொல்லலாம் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சொல்றது a molecule. The term antigen used in two senses. The first one, a molecule which generate an immune response. The second one, a molecule which reacts with antibodies. அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிஜன் அப்படின்னா a large complex molecular substances. பொதுவா காமனா என்ன சொல்றோம் ஆன்டிஜன்னா a large complex molecular substances induce a detectable immune response. நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் that is called antigen அப்படின்னு சொல்லக்கூடியது. எது பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம உடம்புக்குள்ள எந்த ஒரு நோய் சக்தி உண்டு பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து ஒரு வைரஸ் உள்ள போகுது அப்படின்னா உள்ள போய் என்ன ஆகும், நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் நம்மளோட நோய் சக்தியை தூண்டுவிக்கும். இம்யூன் ரெஸ்பான்ஸை டிடெக்ட் பண்ணாதான் சொல்றாங்க. Generally, an antigen is a large complex molecular substances which induce a detectable immune response in our body. Which induce a detectable immune response in our body. அதுதான் என்ன சொல்றாங்க ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று சொல்றாங்க the antigen is substance is specific to antibody or T cell receptor. ஒரு ஆன்டிபாடிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் or T cell receptor ரெண்டையும் that is called as antigen. The synonym antigen மாதிரி synonym that is called immunogen அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிஜன் இன்னொரு பேர் சொல்றாங்க immunogen சொல்லக்கூடியது. அதாவது a substance that is specific to an antibody or T cell receptor is called immunogen. இதே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆன்டிபாடி மேல போய் ரியாக்ட் பண்ணுதோ அல்லது ஒரு T cell மேல ரிசெப்டார் T cell receptor மேல ரியாக்ட் பண்ணுச்சுனா that is called as immunogen. இந்த terms are related. What is antigen, immunogen? Immunogen அப்படினா the synonym of antigen. Antigen-ஓட synonym word தான் immunogen சொல்றது. அதுக்கு என்ன மீனிங் சொல்றாங்க, immunogen is a substance capable of initiating an immune response. Immunogen அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ். இதுக்கு என்ன இருக்கு, capable of initiating an immune response. இதே மாதிரி தான் என்ன நம்ம உடம்புக்குள்ள ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டக்கூடியது. அதான் எதிர்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கேப்டன். நிறைய டெர்மினாலஜி வரும். வாட் இஸ் ஆன்டிஜன், இம்யூனோஜன், கேப்டன், அட்ஜுவன்ட், எபிடோப், பாரடாப் எல்லாம் சொல்லக்கூடியது. ஆல் ஆர் ரிலேட்டட் டு ஆன்டிஜன். ஓகேவா? இப்போ கேப்டன் அப்படின்னு பார்த்தா that is called non-immunogenic. Captain is a substance that is non-immunogenic but can react with the product of specific immune response. ஏதாவது ஸ்பெசிபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னா ஒரு ப்ராடக்ட் இருந்தாச்சுன்னா அதன் மேல ரியாக்ட் பண்ணக்கூடியது is called captain. Captain is a substance. என்ன சொல்றாங்க, captain are substance that are non-immunogenic but can react with the product of specific immune response is called as captains அப்படின்னு சொல்லக்கூடியது. captain அப்படின்னா என்ன அப்படின்னா இம்யூனோஜெனிக் பவர் கிடையாது, ஆனா என்ன இருக்கு, ஒரு ஸ்பெசிபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணக்கூடியது that is called as captain அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அட்ஜுவன்ஸ். அட்ஜுவன்ஸ் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா substances that can induce the enhance the immune response to antigen is called adjuvant. A substance enhance the immune response to an antigen. The antigenனால ஒரு immune response enhance பண்ணுது அப்படின்னா அந்த substance என்ன பண்ணுது, அந்த antigen அந்த substance are called adjuvants அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தா epitope, paratope அப்படின்னு சொல்லப்படுது. epitope and paratope. epitope அப்படின்னா epitope is an antigenic determinant and it is the active part of antigen. என்ன சொல்றாங்க, epitope is the
ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட். அது என்னது? எபிடோப் அப்படிங்கிறது இதுதான் ஆன்டிஜன் அப்படி டிட்டர்மின் பண்ண முடியாது. அது என்னது? தட் இஸ் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் ஆன்டிஜன். ஒரு ஆன்டிஜன் வெளியிலேருந்து போகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அது வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம். அந்த வைரஸோட ஆக்டிவ் பார்ட் எது அப்படின்னா தட் இஸ் கால்டு, இப்போ வைரஸ் இருக்கு அப்படின்னா இதோட இந்த இடம் தட் இஸ் கால்டு ஆக்டிவ் பார்ட் அப்படின்னா that region is called as epitope. இந்த ரீஜன் பேரு எபிடோப் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க epitope is an antigenic determinant. அதுதான் ஆன்டிஜன் அடையாளம் பண்ணப்படுது. and is the active part of antigen. அதுதான் அந்த ஆன்டிஜனோட ஆக்டிவ் பார்ட். that is called epitope அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா paratope. Paratope is the antigen binding site and a part of an antibody which recognize binds to antigen. இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா paratope அப்படின்னா இது ஆன்டிஜன்ல இது ஒரு பகுதி, இந்த பகுதி எப்படி சொல்றாங்க. இது என்ன பண்ணுது? இது ஆன்டிபாடியோட அட்டாச் ஆகி ரியாக்ட் ஆகுது. இட் இஸ் கால்ட் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஆன்டிஜன் ஆன்டிபாடியை போய் இணையக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் தட் இஸ் கால்ட் as paratope அப்படின்னு சொல்றாங்க. Paratope is the antigen binding site and a part of an antibody which recognizes binds to an antigen. இது ஆன்டிஜனோட போய் அந்த பார்ட் ஆஃப் தி ஆன்டிபாடியோட இணைஞ்சு இது என்னது? அந்த ஆன்டிஜன் அப்படிங்க ரெகக்னைஸ் பண்ணுதா இல்லையா? தட் இஸ் கால்ட் as paratope அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முக்கியமான டெர்மினாலஜி எபிடோப் அண்ட் paratope அப்படின்னு சொல்றாங்க. எபிடோப் அப்படின்னா ஆன்டிஜனோட ஆக்டிவ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. paratope அப்படின்னா ஆன்டிஜன் பைண்டிங் சைட். அந்த ஆன்டிபாடி போய் இணைஞ்சு அந்த ஆன்டிஜன் அட்டாச்மெண்ட் பண்ணுதுல அந்த ரீஜன் பேரு தட் இஸ் கால்ட் paratope அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது paratope is the antigen binding site and is a part of an antibody which recognizes or binds to antigen. The part of antibody, antibody oda part the antigen binding site இணைஞ்சு அது ஆன்டிஜன் ஐடென்டிஃபை பண்ணுதுல that is called paratope அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தோம் அப்படின்னா இது paratope epitope அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த ஆன்டிஜன்ஸ் என்ன பண்றோம்? டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். ஆன்டிஜன்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? They are categorized into two types. The antigens are categorized on the basis of origin. Antigens are classified into two types. On the basis of origin. On the basis of origin, the antigens are categorized into two types. First one exogenous antigen. Second one endogenous antigen. Exo அப்படினா வெளிய. இப்ப வெளியில இருந்து ஒரு உடம்புக்குள்ள போச்சுனா that is called exogenic antigens. Enter the host from the outside in the form of microorganism, pollens, drugs or pollutants. நம்ம உடம்புக்குள்ள வெளியில இருந்து அத enter the outside from the host, outside உடம்பு அந்த எந்த உயிரின் தாக்குதோ அதோட வெளிப்புறத்துல இருந்து உள்ள போச்சுனா that is called exogenic antigen. அப்படி பார்த்தா இது என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா microorganism எல்லாமே சொல்லலாம். பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா அதே மாதிரி போலன்ஸ் இந்த மகரந்த கூறுகள். அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், ஏதாவது ட்ரக்ஸ் உள்ள போகுது அப்படின்னா அண்ட் ஆல்சோ பொல்யூட்டன்ஸ். நம்ம பொல்யூட்டன்ஸ்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த மாசு ஏற்படுத்தக்கூடிய தொழில் இது எல்லாமே பார்த்தோம்னா இது வழியாக உள்ளே போய் நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ் தூண்டுச்சுன்னா the type of antigen is called exogenic antigens. வெளியிலிருந்து உள்ளே போகக்கூடிய ஆன்டிஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா endogenous antigens. endogenous உள்ளே உற்பத்தி ஆகக்கூடியது found within the individual. நம்ம உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய that is called endogenous antigen. எக்ஸாம்பிள்னா blood group antigen. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நம்ம ரத்த வகைகளுக்குள்ளே ஆன்டிஜன் ஏ, ஆன்டிஜன் பின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி பார்த்தா that antigens are என்ன எங்கே உருவாகுது? உள்ளே உருவாகுது. found within the individual. அந்த அனிமலுக்குள்ளே உண்டாகுது. அப்படி உண்டாச்சுன்னா that is called endogenous antigens அப்படின்னு சொல்றது. There are the two types of antigens அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் the types of antigens. அந்த ஆரிஜின் எங்கே தோன்றுது இது வெளியில இருக்குதுன்னா that is called exo. நம்மளோட உடம்புக்குள்ளே உண்டாச்சுன்னா endogenous antigen. exogenous antigen எடுத்துக்காட்டு மைக்ரோ ஆர்கானிசம், போலன்ஸ், ட்ரக்ஸ், பொல்யூட்டன்ஸ் எல்லாம் சொல்லலாம். எண்டோஜெனிக் ஆன்டிஜனுக்கு எக்ஸாம்பிள்னா நம்ம பிளட் குரூப்ல இருக்கிற ஆன்டிஜன், இந்த ஆன்டிஜன் ஏ, ஆன்டிஜன் பி அப்படின்னு சொல்ற மாதிரி these are the endogenous antigens சொல்லக்கூடியது. இதுதான் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆன்டிபாடி. ஆன்டிஜன் என்ன பார்த்தா அதுக்கடுத்து ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம். Antibodies are immunoglobulin protein molecules synthesized on exposure of antigen that can combine specify with the antigen. Antibody அப்படின்னா antibodies are immunoglobulins. எல்லாமே antibodies அப்படிங்கிறது immunoglobulins. they are the protein molecules. immunoglobulin அப்படின்னா protein molecules. immuno means immune response. immunoglobulins that means protein molecule synthesized on exposure of antigen. the antigen உள்ள எக்ஸ்போஸ்னால அதனால உருவாக்கக்கூடிய சிந்தசிஸ் பண்ணக்கூடிய புரோட்டீன் மாலிக்யூல்ஸ் that is called antibodies. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? otherwise called as immunoglobulins. antibodies are immunoglobulins that are protein molecules synthesized on exposure of antigen. ஒரு ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ள வரதுனால எக்ஸ்போஸ் ஆகிறது
ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. whenever pathogen enters, எங்கெல்லாம் பேத்தோஜன் என்டர் ஆகுதோ the breeding oocyte produce an army of proteins. whenever pathogen enters, எங்கெல்லாம் antigen, that means pathogen அப்படின்னா antigen என்டர் ஆகுதோ உடனே என்ன பண்ணுவாங்க, breeding oocytes produce an army of proteins. breeding oocytes என்ன பண்ணும், நிறைய இந்த ஆர்மி நிறைய நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை என்ன உற்பத்தி பண்ணுவாங்க. that proteins are called as antibodies. அந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன, the proteins are called as antibodies அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுது, called antibodies, fight them, அதோட போய் என்ன பண்ணுது, ஃபைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. the antibodies are categorized in 5 major categories. the antibodies are divided into 5 major categories based on physiological and biochemical properties. என்ன சொல்றாங்க, இந்த ஆன்டிபாடிஸ் the physiological and biochemical properties வச்சு 5 major categories பிரிக்கலாம். அந்த antigens, antibodies. the antibodies are immunoglobulin, means antibodies are denoted as Ig அப்படி தான் நோட் பண்ணணும். the antigen Ag அப்படி நோட் பண்ணும்போது அந்த antibodies Ig, immunoglobulin. antibodies are always called as immunoglobulin. Ig கொடுக்கணும். that immunoglobulin, the antibodies are categorized into 5 major categories based on their physiological and biochemical properties. Okay, the first one is equal to IgG, immunoglobulin gamma, IgM, immunoglobulin mu, IgA, immunoglobulin alpha, IgB, immunoglobulin delta, and IgE, immunoglobulin epsilon. The capital letters G means gamma, M means mu, A means alpha, B means beta, E means epsilon. That means the 5 major categories of antibodies. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த physiological and biochemical properties வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த antibodies 5 major categories பிரிக்கிறாங்க. ஓகே சார், இந்த நம்ம சொல்ற மாதிரி இந்த antibodies and immunoglobulin, what is the structure of antibody or immunoglobulin? இந்த antibody structure or immunoglobulin structure எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it is a Y shaped. எப்படி இருக்கும் அப்படின்னா immunoglobulin is Y shaped. வியாசர் மானுவல் நம்ம சொன்ன 1950 போர்ட்டர் அண்ட் எல்ட்மேன் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, revealed the basic structure of immunoglobulin. இவங்க தான் இந்த immunoglobulin basic structure ரிவீல் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க எப்ப 1950s போர்ட்டர் அண்ட் எல்ட்மேன் ரெண்டு பேர் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இந்த immunoglobulin ஸ்ட்ரக்சர் பேசிக் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. the immunoglobulins are basically Y shaped. பார்த்துட்டு இருக்காங்க Y shaped. they are made up of 4 polypeptide chains. இது 4 polypeptide chain ஆனது 2 L chains and 2 H chains. there are 4 polypeptide chains. the immunoglobulins are made up of 4 polypeptide chains, 2 light chains and 2 heavy chains. light chains is L chain is called as light chain. the molecular weight is 25,000 Dalton. they are made up of 2214 amino acids. the L chain அப்படிங்கிறது 214 அமினோ ஆசிட்களால் உருவாக்கப்பட்டது. அதோட molecular weight அப்படி பார்த்தோம்னா 25,000 Dalton அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே மாதிரி பார்த்தா 2 H chains, heavy chains, which means heavy chains. the molecular weight is 50,000 Dalton and made up of 450 amino acids. 2 heavy chains molecular weight is 50,000 Dalton, made up of 450 amino acids. இப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னா 2 chain, 2 light chains and 2 heavy chains இருக்கு. இப்போ இந்த 2 light chains and each heavy chain attached one light chain. ஒவ்வொரு heavy chain ஓட ஒரு light chain attach இருக்கு. each light chain attached in each heavy chain. ஒவ்வொரு light chain ஒரு light chain attached ஆயிருக்கு. the heavy chain is longer. the bond is disulfide bond. the attachment of heavy chain and light chain is by the disulfide bond. that is called as SS bond. இப்போ என்னன்னா SS bond அப்படி சொல்லுவாங்க. it is called as SS bond அப்படி சொல்லக்கூடியது. same also heavy chains also attached by the disulfide. heavy chains பார்த்தோம் அப்படினா என்ன இருக்கு, attached ஆயிருக்கு. the heavy chain is a longer chain, light chain is a smaller chain. heavy chain அப்படிங்கிறது longer chain. they are flexible in the middle region. என்ன சொல்றாங்க, the heavy chains are flexible in the middle region. middle regionல flexible-ஆ இருக்கக்கூடியது. that each and the flexible in middle region சொல்றாங்க. அதுக்கு பார்த்தோம்னா each region has 2 terminals. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா carboxy terminal, C terminal. each one is 2 terminal, C terminal and N terminal. carboxy terminal or nitro or amino terminal அப்படி சொல்லக்கூடியது. அதாவது 2 chains. என்ன light chain heavy chain ரெண்டு terminal இருக்கு. both ஒன்னு C terminal சொல்லுவாங்க, இன்னொன்னு N terminal அப்படி சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தா each chain has 2 regions. each chain has 2 regions. என்ன சொல்றாங்க,
கான்ஸ்டன்ட் ரீஜன் தட் இஸ் கால்ட் as C region. இன்னொன்று பார்த்தோம்னா வேரியபிள் தான் B region. கான்ஸ்டன்ட் ரீஜன் என்ன சொல்லுவாங்க C region அப்படின்னு சொல்லுவாங்க, வேரியபிள் ரீஜன் B region அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட் ரீஜன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா என்னது மச் லார்ஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கான்ஸ்டன்ட் ரீஜன் இஸ் மச் லார்ஜர் தென் வேரியபிள் ரீஜன். வேரியபிள் ரீஜன் கம்பேர் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ரீஜன் அப்படிங்கிறது ரொம்ப நீளமா இருக்கக்கூடியது. ஓகேவா, மச் லார்ஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கான்ஸ்டன்ட் இன் போத் எண்ட்ஸ், ரெண்டுலேயும் கான்ஸ்டன்டா இருக்கிறனால தட் இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட் ரீஜன், தட் இஸ் மச் லார்ஜர் தென் த வேரியபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடிஸ் ரெஸ்பாண்டிங் டு டிஃபரண்ட் ஆன்டிஜன் ஹேவ் வெரி டிஃபரண்ட் வேரியபிள் ரீஜன்ஸ். இந்த ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த வேரியபிள் ரீஜன்ஸ் தான். அந்த வேரியபிள் ரீஜன்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸை டிஃபைன் பண்ண முடியுது. காமா, ஆல்பா, டெல்டா, எப்சிலான், மியூ அப்படின்னு பண்ணா இந்த வேரியபிள் ரீஜன்ஸ். அதாவது வேரியபிள் ரீஜன்ஸ் என்ன டிஃபரெண்டா இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ஆன்டிஜன் ஹேவ் வெரி டிஃபரெண்ட் வி ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சி ரீஜன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சேம் இன் ஆல் ஆன்டிஜன்ஸ். என்னன்னா ஆல் இம்யூனோகுளோபின்ஸ்மே ஆல் ஆன்டிபாடிஸ் எப்படி இருக்கும்னா the same region. The C region அப்படிங்கிற சேம் region, that is the stem of the antibodies அப்படின்னு சேம் region. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, that is the stem of the antibody அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆன்டிபாடியில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா இந்த வேரியபிள் ரீஜன் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். சி ரீஜன் அப்படிங்கிற ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்கக்கூடியது எல்லா ஆன்டிபாடிஸும். அதனால தான் இப்போ நிலையானது, கான்ஸ்டன்ட் அப்படின்னா நிலையானது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வி ரீஜன் அப்படிங்கிறது மாறக்கூடியது, இட் இஸ் கால்ட் வேரியபிள் ரீஜன். இந்த வி ரீஜன் அப்படிங்கிறது தான் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். வி ரீஜன்ல என்ன பண்ணுவோம், இந்த ஆன்டிஜன்ஸ் இணையும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்டிஜன் பைண்டிங் சைட் fit specific antigen. ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் ஏற்ற மாதிரி இந்த இங்க கூடிய வேரியபிள் ரீஜன் அப்படிங்கிறது மாறக்கூடியது. இந்த சி ரீஜன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா the stem of the antibody constant region, the stem of the antibody monomer determine அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்டிபாடியோட கன்ட்ரீஜன் இதை என்ன பண்ணுது, இந்த மோனோமர் டிடைன் பண்ணுது, இந்த கான்ஸ்டன்டா வச்சுக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க இதோட Y shape காரணம் அப்படின்னா இந்த டைசல்ஃபேட் பாண்ட் and also the flexible nature of heavy chain. இந்த Y வடிவத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹெவி செயின் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடியது. இன்னொன்று பார்த்தோம்னா இந்த டைசல்ஃபேட் பாண்டால் இணைக்கப்பட்டிருக்கிறதால தான் இது Y மாதிரி வடிவத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின். இது என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின். இந்த இம்யூனோகுளோபின் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன, the agglutination of the antibody, and agglutination, precipitation, hospitalization, neutralization. எந்த ஒரு பேத்தோஜனோ இல்ல ஆன்டிஜனோ உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அது அக்ளூட்டினேஷன் பண்றது, precipitation பண்றது, hospitalization பண்றது, neutralization பண்றது. இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆன்டிபாடி ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்றது தான் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா அக்ளூட்டினேஷன், precipitation, hospitalization, neutralization சொல்லப்படுது. இதை பத்தி நம்ம விரிவா என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பார்க்கும்போது அக்ளூட்டினேஷன், வாட் இஸ் அக்ளூட்டினேஷன், வாட் இஸ் precipitation, வாட் இஸ் hospitalization, வாட் இஸ் neutralization அப்படிங்கறத தெளிவா பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஆன்டிஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிஜன் அப்படி ஆன்டிபாடி அப்படின்னு என்ன அப்படின்னா ஆன்டிபாடிஸ் ஆர் அதர்ஸ் கால்ட் as immunoglobulins. they made up of protein உண்டாகுது. எது உண்டாகுது, பி லிம்போசைட்ஸ். இதெல்லாம் ஆன்டிஜன் வருது, அங்கே பி லிம்போசைட்ஸ். இந்த பிசியலாஜிக்கல் பயோகெமிக்கல் வச்சு they are 5 major categories பிரிக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா 1950ல போர்ட்டர் அண்ட் எல்மன். இது Y ஷேப் ஸ்ட்ரக்சர். இதுல 4 செயின்ஸ் பாலிபெப்டைட் செயின், 2 ஹெவி செயின், 2 லைட் செயின். லைட் செயின் எல் செயின் சொல்லுவாங்க, ஹெவி செயின் H செயின் சொல்லுவாங்க. அதுல பார்த்தோம்னா 2 ரீஜன்ஸ், வேரியபிள் ரீஜன், கான்ஸ்டன்ட் ரீஜன். வேரியபிள் ரீஜன் B ரீஜன் சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் C ரீஜன் சொல்லுவாங்க. ரெண்டு எண்ட் டெர்மினல் எண்ட், C டெர்மினல் எண்ட் அண்ட் N டெர்மினல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வேரியபிள் ரீஜன் அப்படிங்கிறது தான் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். அதான் மாறிட்டே இருக்கக்கூடியது. அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க இம்யூனோகுளோபின் வெவ்வேறு டைப்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம இந்த ஆன்டிபாடிஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ஆர் இம்யூனோகுளோபின்ஸ் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். இன்னொன்று பார்த்தோம்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கலாம். அல்லது 2 மார்க்ல வாட் இஸ் ஆன்டிபாடி அப்படிங்கிறத அல்லது இம்யூனோகுளோபின் அப்படிங்கிறதே கேட்கலாம். ஓகே.